வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் அண்ட் டைமண்ட். இந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் 14 வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ஏப்ரல் 14 அன்றைக்கி பார்த்தோம்னா தமிழ் புத்தாண்டு மற்றும் சன் டிவியோட 32nd பர்த்டே வந்து வரப்போகுது. இந்த ஏப்ரல் 14 பார்த்தோம்னா வீக் டே, அதாவது மண்டே அன்னைக்கு வருது. அன்றைக்கி ஏன்டா படங்களை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, முக்கியமான படங்களை ப்ரீவியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ்னால சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், கலைஞர் டிவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண இன்னொரு பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விஜய் டிவி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அல்லு அர்ஜுன் மற்றும் ஃபகர் பசில் அவர்களோட புஷ்பா 2 மூவி த ரூல். இந்த படத்தை பார்த்து டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த ப்ரோமோ கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான டைமிங் பார்த்தா அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு சொல்லி போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்ட அந்த படத்தை ஏப்ரல் 13 போடுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 13 வந்து சண்டே வந்து வருது. ஒருவேளை ஏப்ரல் 13 வந்து போட்டாங்கன்னா ஸோ ஏப்ரல் 14க்கு வேறு திரைப்படங்கள் வந்து போடலாம். நெக்ஸ்ட் ஏப்ரல் 14 பார்த்தா அப்படின்னா காலையில் 11 மணிக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி அவர்களோட அமரன் மூவி ரீசெண்டாக வந்து பொங்கலுக்கு வந்து போட்டிருந்தாங்க. செகண்ட் டெலிகாஸ்ட் வந்து இந்த ஏப்ரல் 14 வந்து போட போகிறாங்க. இல்லாட்டி புஷ்பா 2 அமரனும் ஒரே நாளில் ஏப்ரல் 14 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போட்டாங்கன்னா கண்டிப்பாக புஷ்பா 14 அன்னைக்கு ஈவினிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சன் டிவிக்கான அப்டேட். இந்த வருடம் சன் டிவியில் ஏப்ரல் 14 மற்றும் சன் டிவியோட 32nd பர்த்டே நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். சன் டிவியில் ஏகே மற்றும் திஷா அவர்களோட விடாமர்ச்சி மூவி தான் இருக்குது. இந்த படத்தை இந்த படம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 14க்கு. இந்த படம் டெலிகாஸ்ட் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதை பொறுத்து அப்படின்னா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற படங்களை பொறுத்து தான் இருக்குது. ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஏன்னா விஜய் டிவியில் புஷ்பா 2 படத்தை ஈவினிங் 5:30 PM போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏப்ரல் 14. அதனால் ஒருவேளை டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா புஷ்பா 2 கண்டிப்பாக வந்து விடாமர்ச்சி அன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ அப்போ டெலிகாஸ்ட் பண்ணாட்டி ஒன்று ப்ரீவியஸாகவே ஏப்ரல் 13 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டே. அப்படி இல்லாட்டி May 1 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை புஷ்பா 2 வந்து சண்டே போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் 14 வந்து ஈவினிங் 6:30 PM போடுவாங்க. ஒருவேளை புஷ்பா 2 14 போட்டாங்க அப்படின்னா விடாமுயற்சிக்கு பதிலாக சன் டிவியில் வந்து தனுஷ் அவர்களோட ராயன் செகண்ட் டெலிகாஸ்ட், அப்படி இல்லாட்டி ஜெயிலர், அப்படி இல்லாட்டி வாரிசு ஏதாச்சும் ஒரு படத்தை கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14 புஷ்பா போடுற டைமில் விடாமுயற்சி போடாட்டி கண்டிப்பாக இந்த 3 படத்தில் ஏதாச்சும் படம் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கலைஞர் டிவியில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா நிறைய படங்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 2 திரைப்படங்கள் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு படம் வந்து கன்ஃபார்மாக போட்டுருவாங்க. ஸோ விஜய் சேதுபதி மற்றும் சூர்யா அவர்களோட விடுதலை பார்ட் 2 மூவி. இந்த படம் பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 14 அன்றைக்கி கலைஞர் டிவியில் எதிர்பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு திட்டமாம் வழக்கமான டைமிங் பார்த்தோம்னா வந்து 1:30 போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜி தமிழுக்கான ஏப்ரல் 14க்கான அப்டேட் தான். இந்த தமிழ் நியூ இயருக்கு ஜி தமிழில் பார்த்தோம்னா ராம் சரண் மற்றும் சங்கர் ஹாசன் திரைப்படம் தான் வந்து கேம் சேஞ்சர் மூவி. இந்த படம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ரைட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம ஏப்ரல் 14 எதிர்பார்க்கலாம். ஸோ டைமிங் பார்த்தோம்னா வந்து ஈவினிங் இல்லாட்டி காலைல கூட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லாட்டி இவங்களுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி சண்டே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நானி அவர்களோட சூரிய சாட்டர்டே மூவி. இந்த படத்தை தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டைப் அவங்க தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தையும் நம்ம ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜி தமிழில் அந்த ஏப்ரல் 13 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவியோட தேர்ட் டைம் டெலிகாஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி ஏப்ரல் 14 காலைல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வருடம் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் டிவியில் பார்க்குறதுக்கு எந்த படத்தை ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், மேலும் நல்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.